என்னை பார்த்த உடனே தான் கை வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாமே வலிக்குமே. உன் பெரிய பொண்ணை பார்த்தா மட்டும் எல்லா வேலையும் செய்வேன், என்னை பார்த்தா மட்டும் எல்லா வேலையும் சொல்வேன். எந்த வேலையும் செய்யறதுக்கு கூப்பிடல. வீட்டில் எந்த காய்கறியும் கிடையாது. மேகி மேகின்னு உருகுவியே அந்த மேகி பாக்கெட்டு கூட காலி ஆகி போச்சு. இந்த கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் வாங்கி வந்தேன்னா கடைக்கு போய் இந்த சேமியா உப்புமா கலரி கொடுக்கலான்ட்டு தான் கூப்பிட்டேன் உன்னை. பசியில் இருப்பன்ட்டு தான். காலையில் ஒரு வாட்டி கடைக்கு, இப்போ ஒரு வாட்டி கடைக்கு. நான் வீட்டில் இருந்தேன்னா நீ கடைக்கு அமிச்சே என்னை கொண்டுருவ போலவே. காலையில் போனல கடைக்கு, அப்பயே சொல்கிறது வாங்க சொல்லி ஒரு அடி சேர்த்து வாங்கி வந்துருக்க மாட்டேன். காலையிலே நான் தான் போயிட்டு வந்தல, இப்போவும் போன போக சொல்லு. நான் ஏன் போகிறேன்? நாளாக போக மாட்டேன். சோனி, இவ்வளோ நேரம் போய் சுற்றிட்டு வந்தது காலெல்லாம் வலிக்குது சோனி. இல்லைன்னா நீ சொல்லவே வேணாம், நான் போயிட்டு வந்திருப்பேன். அப்படியே அம்மா ஒரு நடிப்புனா நீ பொண்ணு யார் வேறு லெவலில் நடிக்கிறீங்க. ஆனால் 2 பேரும் ஜாலியாக போய் சுற்றிட்டு வந்துட்டு கால் வலிக்குதுன்ட்டு சாக்க சொல்லிட்டு ஸ்கூலில் போய் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு வரேன் என்ன வேலை வாங்கலான்னு பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோன்னு தெரியலையே. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருமே, கொஞ்சம் சீக்கிரமாக போய் சாப்பாடு எதனா செஞ்சு வைப்போம். அதெல்லாம் கிடையாது. வீட்டில் வந்து பார்த்தா ஒரு பாத்திரமும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் காலியாக இருக்குது. பசியில் போய் மேலே உக்காந்து பச்சி இருந்தால் கூப்பிட்டு வெறுப்பேற்றுறீங்களா? உண்மையாகவே கால் வலிக்குது சோனி. இன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு கன்னட சைட்லாம் போனோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன்லாம். நம்ம சண்டே டைமில் ஒரு வாட்டி போயிட்டு வரலான்னு. போதும் நிறுத்து. இப்போ கடையை பற்றிக்கு இல்லாத ஐஸ்லாம் வைப்பீங்களே நீங்கள். இங்கே பாருமாக்கா, ஒன்றும் கிடையாது. வீட்டில் சேமியா இருக்குது. உனக்கு ரொம்ப பிடிக்கல, கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி செஞ்சு தரேன். போய் கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கி ஏன்னா செஞ்சு தரேன். இல்லைன்னா போங்க, எப்படின்னா நான் பார்த்து தூங்குறேன். போ. அப்பாவை ஃபோன் பண்ணி அம்மா சாப்பாடு செய்யல எதுனா வாங்கினா வாங்கிட போகிறாரு. நான் என் கடைக்கு போகிறேன். சோனி, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் 1 கிலோ நம்ம பிரியாணி, ஒரு பிளேட் பிரியாணியே 50 ரூபாய்க்கு தரேன். இதே அந்த கடையில் 150 ரூபா விற்கிறான். தேவையா இதெல்லாம் சொல்ல? இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு என்ன எப்படியோ கேட்டு குட்டி சவராக போங்க. என் பேச்சை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. நல்லா செலவு பண்ணுங்க. இல்லாத கஷ்டப்பட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வைக்க நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம பட்ட கஷ்டத்தை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்கிறேன். 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்துக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீங்கள் கவலையே இல்லாத 100 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணினுக்கிறீங்க. அது சரி, கஷ்டப்பட்டுருந்தா செஞ்சுருக்கோம். உங்களை கஷ்டமே தெரியாது வளர்த்துட்டேன். என் பேச்சு கேட்கறதுக்கு ஆளா? எப்படியோ போதும் நிறுத்து உடனே அழுதுருவேன் மணி. இப்போ என்ன கடைக்கு தானே போனேன், நான் போயிட்டு வரேன். இருங்க, காசை கொடுமா, போயிட்டு வரேன். டப்பாயில் வச்சுருக்கேன், எத்தனை போமா. கண்டு நல்லா ஏமாத்துறாங்கப்பா நான் இவங்க. ஏமா அதுக்காகலாம் ஃபீல் பண்ணுறீங்க? நான் வேணா போயிட்டு வரட்டா? போயிட்டாமாக்கா. இப்படியெல்லாம் பேசலைன்னா போயே இருக்க மாட்டேன். நல்லபடியாக ஒரு வேலையை வாங்க முடியுதா? திட்டினாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. என்ன பண்ணுறதோ. சரி, நீ கொஞ்ச நேரம் படு, எனக்கும் கை காலெல்லாம் வலிக்குது.